கியூபல் ஐலாண்ட் செமெட்டரி அப்படின்றது பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு இடங்க. இது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமைஞ்சிருக்குது. இங்கே தான் நடிகர் சந்திரபாபு அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டு சமாதியாக எழுப்பப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு கியூபல் ஐலாண்ட் செமெட்டரி அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம், அதாவது ஐலாண்ட் அப்படின்னு குறிப்பிட்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, சென்னையுடைய அடையாறு இந்த பகுதியை ரெண்டாக பிரிச்சுருக்குங்க. ரெண்டு பக்கமும் அடையாறு நதி ஓடி கடலில் கலக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு தனி தீவாக ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். நடிகர் சந்திரபாபு அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் பிச்சைங்க. அவர் ஆகஸ்ட் 5, 1927 தூத்துக்குடியில் பிறந்தவர். அவர் தன்னுடைய 46வது வயதில் மார்ச் 8, 1974 மரணிக்கிறாருங்க. அதில் எவ்வளவோ நடிகர்கள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனால் தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்திக்கிட்டு தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் மிக சில நடிகர்கள் தாங்க. அதில் ஒரு நடிகர் தான் நடிகர் சந்திரபாபு. நகைச்சுவையில் இவருடைய தனித்துவமான நடிப்பு தமிழ் மக்களிடையே இவர் மேலே பயங்கர ஈர்ப்பை உண்டு பண்ணுச்சு. இவர் வெறும் நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லைங்க, இயக்குனர், பின்னணி பாடகர், நடன இயக்குனர்னு பல்முக திறமை கொண்டவர். அதே மாதிரி இவருடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்துவமான பாடல்கள்ங்க. தத்துவங்களை ரொம்ப எளிமையாக இவரோட பாடல்களில் எழுதியிருப்பார். இவரோட பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மக்களிடையே ஒரு புகழ்பெற்ற பாடல்களாக இருந்துக்கிட்டு வருது. அதே மாதிரி இவருடைய நடன அசைவுகளும் பார்த்திங்கன்னா மேற்கத்திய நடன அசைவுகளை நம்ம தமிழ் பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேற்கத்திய நடன அசைவுகளை நம்ம மக்கள் இடத்துல கொண்டு வந்து சேர்த்ததுல இவருக்கு ஒரு தனி பங்கு இருக்குதுங்க. பல்முக திறமைகளை தனக்குள்ள அடக்கி இருந்த சந்திரபாபு அவர்களுக்கு ஒரு மோசமான ஒரு பழக்கமும் இருந்துச்சுங்க. அதுதான் மது பழக்கம். அந்த மது பழக்கத்தாலேயே இவருடைய திறமைகள் அனைத்துமே வீணாகி தன்னுடைய 46வது வயதில் அகால மரணம் அடைஞ்சாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் நடிகர் சந்திரபாபு அவருடைய கல்லறை. நகைச்சுவையில் தனித்துவம், பாடல்கள் பாடுறதுல தனித்துவம், அதே மாதிரி நடன அசைவில் தனித்துவம் அப்படின்னு இவரோட செயல்கள் அனைத்துமே தனித்துவமாக தமிழக மக்களிடையே ஒரு தனி பெயரை பெற்றுக் கொடுத்துச்சு. இந்த மாதிரி சினிமாவில் பல துறைகளில் தன்னுடைய தனித்துவமான திறமையை வெளிக்காட்டிய சந்திரபாபு தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான். இந்த மாதிரி ஒரு மகா நடிகனுடைய திறமையை தமிழ் திரை உலகம் முழுமையாக பார்க்காம போனது உண்மையிலேயே வருத்தம் அளிக்குதுங்க. அப்பேற்பட்ட ஒரு மகா நடிகனுடைய கல்லறையை தான் நம்ம இப்போ பார்த்தோம்.